ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் உடைய சேனல். இப்போ புது ஒர்க் அவுட் சொல்லி தர போகிறேன். நிறைய பேர் இப்போ சம்மர் ஹாலிடேனால வெக்கேஷன் போயிருப்பாங்க. அங்கே எந்த ஜிம்மு எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த டைமில் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த எக்ஸசைஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை. உங்கள் பாடி வெயிட் வச்சே நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இதை யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறது பிகினர் லெவலில் தான் சொல்லி தரப்போகிறேன். இது யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்க, கொஞ்சம் எதனா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். இல்லை சாலிடாக வந்துட்டு 4 kg வந்து குறையும். ரெகுலராகவே இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். வாங்க கைஸ், நம்ம இப்போ எக்ஸசைஸ்குள்ளே டைரெக்டாக போகலாம். உங்களுக்கு எல்லாமே வார்ம் அப் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எந்த வார்ம் அப் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ண போகிறது எல்லாமே பிகினர் லெவலில். ஓகே, ஸ்டார்ட். ஜம்ப் அண்ட் ஜாக் பண்ணணும். ஒரு 30 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறேன். நீங்கள் ஜம்ப் அண்ட் ஜாக் முடிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது 30 கவுண்ட்ஸ் பண்ணோம். ஓகேவா? 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, நெக்ஸ்ட்டு புஷ்அப்ஸ் பண்ணுங்கள். 5 புஷ்அப்ஸ். கை இப்படி வச்சுங்க. கண்ணாடியில் தெரியும் பாருங்கள். கால் க்ளோஸாக வச்சுட்டு இப்படி பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ளோர் புஷ்அப்ஸ் தெரிஞ்சால் பண்ணலாம். நான் இன்றைக்கி எல்லாமே பிகினர் லெவல் தான் பண்ணுறேன். ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். 4 5. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹை நீஸ் 20 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு burpees 10 counts. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இன்றைக்கி முடிஞ்ச அளவு எல்லாமே ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்டு தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து க்ரன்ச்சஸும் இப்படி கை வச்சுக்கோங்க. ஓகே, 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்குவாட். உங்களுக்கு தேவையா ரெஸ்ட் வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ், ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் வேணால் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்குவாட் பண்ணலாம். நான் ஸ்டாப்பாக ரெஸ்ட் இல்லாமல் பண்ணிங்கன்னா இட்ஸ் குட். 10 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, good. Next step.
tricep push-ups, wall, கண்ணாடியில பாருங்க, கை வச்சுட்டு. Okay, same 10 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Good. Okay, again 10 counts, crunches. Ready, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, now push-ups. கை கொஞ்சம் ஓப்பன் ஆச்சுங்க. ரெடி, ஸ்டார்ட். 10 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now jump and jack. 30 counts. 1, 2, 3, 4, 5, 6. முடிஞ்சா ஜம்ப் அண்ட் ஜாக் இப்படி கூட பண்ணிக்கலாம். ஓகே, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. Okay, super. Next, wall sit. கால் இப்படி வச்சுக்கோங்க. sit like this. நான் லைட்டாக தான் உட்கார்றேன். ஒரு 1 minute அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இல்லை உங்களால் 30 seconds தான் பண்ண முடியும்னா 30 secondsக்கே பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ 30 seconds பண்ணுறேன். 1 minuteனா லாங்காக போகும். ஓகே, Ten seconds over, 15 seconds over, 10 more seconds. Good, nice. செம்மையாகவே இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நான் 30 seconds தான் பண்ணேன், நீங்கள் 1 minute பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரைசப் புஷ்அப்ஸ். சேம், கை வந்து இப்படி க்ளோஸாக வச்சுங்க. ஓகே, மிரரில் நல்லாவே தெரியும் பாருங்கள். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 10 கவுண்ட் பண்ணோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பட் கிக். ரெடி, கை வச்சுங்க, இப்படி பண்ணலாம். ஓகே, ஒரு 20 கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Okay, next last one, inchworm. கால் இப்படி வச்சுக்குங்க. ஓகே, கால் இப்படி வச்சுட்டு
ஜஸ்ட் வாக். ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. இப்படி கொண்டு வந்துட்டு ஓகே 1 2 குட்டி குட்டி கை ஸ்டெப் குட்டி குட்டியா வைங்க. ஓகேவா? ஃபுல் ரேஞ்ச் இப்படி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எழுதணும். ஓகே 3 நீ பெண்ட் பண்ணாதீங்க. நீ பெண்ட் பண்ணாம சின்ன சின்ன ஸ்டெப்பா நல்லா பிளாங்க் பொசிஷன் வந்துட்டு தென் கோ பேக் ஸ்லோலி. ஓகே 4 ஓகே தேங்க்யூ. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு. ஓகேவா? ஒரு செட்டு முடிச்சிட்ட பிறகு கண்டிப்பாக வந்து 1 மினிட் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் 1 மினிட் நடுவில் வந்து 1 மினிட் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒரு செட்டில் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது நடுவில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் பண்ணால் இட்ஸ் குட். பட் தேவைப்பட்டால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்குங்க. அதர்வைஸ் ரெஸ்ட் எடுக்காமல் ஒரு செட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் ரெஸ்ட் வேணாலும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க. ஓகே? உங்களால் ஒரு செட்டு முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு செட்டே ஒரு 2 டேஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபஸ்ட் வீக் வந்து 2 செட்ஸ் பண்ணுங்கள். செகண்ட் வீக் வந்து 3 செட்ஸ் பண்ணுங்கள். தேர்ட் வீக் வந்துட்டு ஒரு 4 செட்ஸ் இல்லை 3 செட்ஸ் கூட பண்ணலாம், இல்லை 4 செட்ஸ் பண்ணலாம். இல்லை அடுத்த லெவல் உங்களோட ஃபிட்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இன்டென்சிட்டியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ சாலிடாக ஒரு 4 kg வந்து கண்டிப்பாக பேலன்ஸ் டயட்டோடு இருந்தீங்கன்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. ஓகே தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள். யாருக்குன்னா தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.